வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. திருக்கார்த்திகை பண்டிகை வந்தாச்சுன்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, புது விளக்குகள் வாங்கியாச்சு, பழைய விளக்கெல்லாம் லாஃப்ட்ல இருந்து இறக்கியாச்சு. இது ரெண்டும் வந்தாச்சு அப்படின்னாலே நமக்கு கார்த்திகை பண்டிகை வந்த மாதிரியே இருக்கும். நம்ம இன்னிலேருந்து இந்த கார்த்திகைக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ புது விளக்கு வாங்கி அதை என்ன பண்ணணும், பழைய விளக்கை எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி எண்ணெய் கசியாம பார்க்கறதுக்கும் அழகா நம்ம எப்படி ஏற்றி வைக்கணும், திரியெல்லாம் எந்த மாதிரி போட்டுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கு பார்த்துடலாம். கார்த்திகைக்கான அகல் விளக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வாங்கும்போது சைஸ் நம்ம விருப்பம் தான், சின்னது பெருசு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா நல்லா விளக்கு எல்லா பக்கமும் நல்லா பாருங்க, எங்கேயும் கிராக்ஸ் இல்லாம பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கிராக்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணாலும் சரி எண்ணெய் ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அழகா பேஸ் அப்படி நல்லா நொடிக்காம நிக்குதா, கோணலா இல்லாம நேரா இருக்கா அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்து வாங்கிக்கணும். புது அகல் விளக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியில போட்டு வச்சிடணும். அந்த தண்ணியில அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். ஏன்னா அது மண்ணால் ஆனது அப்படிங்கறதுனால நிறைய போர்ஸ் இருக்கும். அதுல நம்ம டைரக்டா அப்படியே விளக்கு ஏத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் ரொம்ப கசியும். அதே நேரம் விளக்கு எண்ணெய் குடிக்கும். நம்ம எண்ணெய் விட விட விளக்கு எரியறதோட இந்த அகல் விளக்கு எண்ணெய் குடிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நாள் ஃபுல்லா தண்ணியில போட்டு வச்சிருங்க. நல்லா தண்ணியை உறிஞ்சி இந்த அகல் நமக்கு விளக்கு ஏத்துறதுக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். இந்த புது விளக்குகளை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஈரம் போக கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே காய வச்சாலே போதும், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல இந்த மாதிரி நல்லா நமக்கு ட்ரை ஆயிடும். இது பழைய கார்த்திகை விளக்கு, போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இந்த மாதிரி ஏத்தின விளக்கு. அப்படி கிளீன் பண்ணியிருந்தாலுமே இந்த வருஷம் கார்த்திகைக்காக நம்ம திரும்ப எல்லா விளக்குகளையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த விளக்கு அழுக்கா இருக்கே தவிர எண்ணெய் பிசுக்கு இல்லாம இருக்கு. ஈவன் நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ண போற மெத்தட்ல எண்ணெய் பிசுக்கு இருந்தா கூட அதுவும் நல்லா நீட்டா கிளீன் ஆயிடும். நம்ம கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லாம, தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லாம எல்லா எண்ணெய் பிசுக்கையும் எடுத்து விளக்குகளை நம்ம நீட்டா கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம எவ்வளவு விளக்கு கிளீன் பண்ண போறோமோ அது தகுந்த மாதிரி பாத்திரம், அது தகுந்த மாதிரி தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். விளக்கெல்லாம் கிளீன் பண்றதுக்காக, எண்ணெய் பிசுக்கு போறதுக்காக நான் கொஞ்சம் ஷாம்பு யூஸ் பண்றேன். ஷாம்புக்கு பதிலாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு, இல்ல நம்ம ஹேண்ட் வாஷு, இந்த மாதிரி ஷாம்பு இல்ல சர்ஃபு, டிட்டர்ஜென்ட் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோடா உப்பு. இந்த எல்லா விளக்கையும் இந்த தண்ணியில போட்டுடலாம். எண்ணெய் பிசுக்கு எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணும்போது ரொம்ப கிளீனா போயிடும். நம்ம கொஞ்சம் கூட கை வச்சு தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்க, எல்லா விளக்கையும் நான் தண்ணியில சேர்த்துட்டேன். இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லா விளக்கையும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. தண்ணியோட கலர் பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படின்னு. இந்த அளவு கொதிச்சா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த எல்லா விளக்கையும் எடுத்து நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அதால எடுத்து தண்ணி சூடா இருக்கு. இந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து இங்க நல்ல தண்ணி நான் வச்சிருக்கேன், இந்த தண்ணியில போட்டுடலாம். சின்ன விளக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு மாதிரி கரண்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். தண்ணி ஃபுல்லா சூடு ஆறுற வரைக்கும் வைக்க வேண்டாம். அப்படி வச்சிட்டோம்னா திரும்பவும் அந்த பிசுக்கு ஃபுல்லா விளக்குல ஒட்டிக்கும். எல்லா விளக்கையும் ஒரு தடவை நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணியாச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட பிசுக்கு இல்லாம எவ்வளோ கிளீனா இருக்கு. கொஞ்சம் கூட நம்ம கையை வச்சு நம்ம எதுவுமே தேய்க்கவே இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி ஃபேன் கீழே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரத்துல காஞ்சிரும். பாருங்க, கொஞ்சம் கூட பிசுக்கு இல்லை. இந்த கருப்பு நம்ம விளக்கு ஏற்றும் போது கருப்பாகும் இல்லையா, அதுதான். பழைய விளக்கு எல்லாத்தையும் புது விளக்கு மாதிரி மாத்திடலாம். இப்போ இந்த எல்லா பழைய விளக்கையும் நம்ம கிளீன் பண்ணியாச்சு. இது புது விளக்கு. இது ரொம்ப பழைய விளக்கு. பார்க்கும் போதே இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. இப்போ இந்த விளக்கையும் இந்த புது விளக்கு மாதிரி மாத்திடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம விளக்குகள் புதுசு மாதிரி மாத்துறதுக்கு இந்த காவி பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கோலம் போடும்போது காவிடுவோம் இல்லையா, அந்த பவுடரை எடுத்துக்கோங்க. இதுலயே 2 விதமா வரும். ஒண்ணு நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும், நரன்னு இருக்கும். இது அப்படியே கோடு போடுறதுக்கு நமக்கு வரும். இது ஃபைன் பவுடரா இருக்கும். நம்ம தண்ணி விட்டு கரைச்சி நம்ம அந்த ஈரத்தோடயே நம்ம லைன் போடுற மாதிரி இருக்கும். தண்ணி விட்டு கரைப்போம் இல்லையா, ஃபைன் பவுடரா இருக்கும் இல்லையா, இந்த காவியை நம்ம எடுத்துக்கணும். கோலமாவு மாதிரி இருக்குல்ல, இது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபைன் பவுடரா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். 100 கிராம் பேக்கெட்டே 10 ரூபாய்க்கு வந்துடும். ரொம்ப சீப்பா இருக்கும். இதை வச்சு நிறைய விளக்கு நம்ம கலர் பண்ணிடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம திக்கான பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். இதை மிக்ஸ் பண்றதுக்கு, அப்ளை பண்றதுக்கு நான் தேங்காய் நார் எடுத்துட்டு இருக்கேன். பிரஷ் கூட எடுத்துக்கலாம்.
இல்லை ஒரு துணி எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான், இல்லை கையாலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி தொட்டு தொட்டு இந்த விளக்குல அப்படி அப்ளை பண்ணிக்கணும். இந்த கருப்பா இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட மறைஞ்சிரும். அப்படியே புதுசா நீங்க இப்போ வாங்கிட்டு அந்த விளக்கு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வெளியில ஏற்றி வச்சாலும் ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு உள்ள மட்டும் போதும்னா இதை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பேக் சைடும் வேணும், இங்கேயும் நமக்கு புதுசா இருக்கணும், நம்ம இதுவும் கூட பண்ணிக்கலாம். பேக் சைட் பண்றதுக்கு நம்ம இந்த பக்கம் உள்ள ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, எப்படியே திருப்பி போட்டு ஏதாவது ஒரு பிளேட்லயோ இல்லைன்னா பேப்பர்லயோ வச்சு இங்கேயும் ஃபுல்லா நம்ம கலர் பண்ணிடலாம். கார்த்திகைக்கு முன்னாடியே நம்ம இது மாதிரிலாம் பண்ணி வச்சிட்டோம்னா இது காயறதும் ஈஸியா இருக்கும். இது ஒரு 2 மணி நேரத்துல இது நல்லா காஞ்சிடும். பாருங்க, ஃபுல்லா கலர் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு விளக்கு நான் ஆல்ரெடி கலர் பண்ணி வச்சிருக்கேன். பழைய விளக்க புதுசு போல மாத்திட்டோம். விளக்கேற்றி வைப்போம், எண்ணெய் கசந்து தரையெல்லாம் வீணாகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப எக்கானமியா சூப்பரான ஒரு டிப் ஒன்று நம்ம பார்க்கலாம். பாருங்க, சுண்ணாம்பு வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பு. இது வந்து ஒரு ப்ரஷ் அல்லது ஒரு துணி இல்லைன்னா எண்ணெய் போல தேங்காய் நார் வச்சு நல்லபடி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு கலந்துக்கலாம். விளக்குக்கு பேக் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை ஃபுல்லா நல்லா அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்றதுனால எண்ணெய் கசியாம இருக்கும். இதே மாதிரி எல்லா விளக்குலையும் இந்த மாதிரி பின்னாடி நம்ம சுண்ணாம்பு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கார்த்திகை விளக்குக்கான திரி பண்ணிப்போம். கார்த்திகை விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி பூத்திரி, இந்த மாதிரி நீளமான திரி ரெண்டுமே வரும். அகல் விளக்குல வந்து இந்த மாதிரி பூத்திரி ரொம்ப அழகா இருக்கும். நல்ல சென்டர்ல நல்ல அழகா எரியும். ஓரளவு காத்தையும் வந்து இது தாங்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு காத்துனால அணையாது. பாருங்க, இந்த மாதிரி சென்டர்ல வச்சு எண்ணெய் விட்டு ஏத்தணும்னா அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை இந்த மாதிரி நீளத்திரி இப்படி போட்டு கூட நம்ம ஏற்றலாம். இந்த 2 விதமான திரியும் எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் திரும்ப அப்ப காமிக்கிறேன். இந்த விளக்கு திரி பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி பஞ்சு கிடைக்கும். இது வந்து எல்லா பூஜா ஸ்டோர்லயும் கிடைக்கும். இந்த மாதிரி பஞ்சா வாங்கிக்கோங்க. மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கக்கூடிய பஞ்சு வந்து விளக்கு திரிக்கு அவ்வளவு யூஸ் பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம நீள திரி குத்து விளக்கு எல்லாம் போடலாம், அந்த மாதிரி திரி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி பஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த மாதிரி நீளமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஞ்சு இப்படி வச்சுட்டு, இது வந்து ஊதுபத்தி குச்சி. இந்த ஊதுபத்தியில மேல இருக்கும் இல்லையா அந்த மருந்து மாதிரி, அதை ஃபுல்லா எடுத்துட்டு வெறும் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த தைக்கிற ஊசி கொஞ்சம் நீளமா இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இல்ல பேனா ரீஃபில் எடுத்துக்கலாம். மாதிரி ஏதாவது மெல்லிசா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி பஞ்சு ஸ்டார்டிங்ல அந்த குச்சியை வச்சுட்டு லேசா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஒரு 2 தடவை இப்படி உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த குச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியா வெளில வந்துடும். இப்போ இந்த திரி இருக்கு இல்லையா, இது நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 2 தடவை இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். பாருங்க, நீளத்திரி ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல நீங்க திரி பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கே 10 திரிக்கு மேலேயே பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி பூத்திரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம பஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, நான் இந்த அளவுக்கு பஞ்சு எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு இந்த 4 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த 4 கார்னரையும் இப்படி 1 சேர்த்துக்கணும். பாருங்க, நான் 1 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கையால் அப்படி பிரிச்சு விடணும். உங்களுக்கு கிரிப்புக்கு வேணா அரிசி மாவோ இல்லை விபூதியோ கோலமாவோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நிறைய செய்யும் போது நமக்கு அந்த மாதிரி கிரிப் இல்லாம இருக்கும். அதனால அப்ப அந்த மாதிரி ஏதாவது மாவு வச்சுட்டு இப்படி திரிச்சிங்கன்னா ஈஸியா வந்துடும். இந்த நீளமா நமக்கு விளக்கு எரியறதுக்கு திரி வேணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சு எடுத்து இப்படி வச்சு இப்படி திரிச்சுக்கிட்டே வரணும். இது எவ்வளவு நீளம் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு திரிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பேஸை நல்லா இப்படி அகலமா எடுத்து விட்டீங்கன்னா, நீங்க அகல் அப்படி வச்சீங்கன்னா அழகா நிற்கும். பாருங்க, நான் அகல்ல வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். நமக்கு அந்த பேஸ் எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த 4 கார்னரையும் இப்படி சேர்த்துக்கணும். பாருங்க, இந்த கோலமாவோ இல்லை அரிசி மாவோ ஏதாவது தொட்டுட்டீங்கன்னா இந்த கிரிப்பு கிடைக்கும். இப்படி திரிச்சு விட்டுக்கணும். இப்போ நமக்கு ஏத்துறதுக்கு திரி வேணும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சு எடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி திரிச்சுக்கணும். கையில கிரிப் இல்லை அப்படின்னா லேசா அந்த மாவு நம்ம தொட்டுக்கலாம். தொட்டு இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சை சேர்த்து இப்படி திரிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த பேஸ் நல்லா அப்படி அகலமா எடுத்து விட்டுக்கணும். எவ்வளவு அழகா அந்த பூத்திரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு எத்தனை திரி வேணுமோ நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ அழுக்கா இருந்தது, ரொம்ப கருப்பா இருந்தது இல்லையா விளக்கு, அதுக்கு எல்லாமே நம்ம கலர் பண்ணோம். பாருங்க, நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப
பாக்குறதுக்கு இப்ப புதுசா வாங்கிட்டு அந்த விளக்கு மாதிரியே இருக்கு பாருங்க. இப்ப இது வரைக்கும் பண்ண நம்ம எல்லா வேலையுமே வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும். கார்த்திகை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து எல்லா விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். மஞ்சள்ல வந்து கொஞ்சமா நம்ம தண்ணியை சேர்த்து கொஞ்சம் நல்லா குழன்னு பேஸ்டா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மஞ்சள் வந்து நல்லா ஒட்டும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இதை எப்படி நம்ம தொட்டு தொட்டு பொட்டு பட்டா வைக்கலாம். சில பேர் வந்து 5 பொட்டு வைப்பாங்க, சில பேர் வந்து 3 வைப்பாங்க. அவங்கவுங்க வீட்டு பழக்கம். ஒரே மாதிரி அழகா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏர்பட்ஸ் வருது இல்லையா, அதுல நனைச்சி பாருங்க இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மாதிரி பொட்டு மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த விளக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இந்த மஞ்சள் இந்த மாதிரி டிப் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பட்ஸாலேயே குங்குமம் எடுத்து எல்லா பக்கமும் அப்படியே வச்சுட்டே வரலாம். இல்லை கையாலையும் வைக்கலாம். பாருங்க அழகா இருக்கு பார்க்கறதுக்கே. இப்போ எல்லா அகல் விளக்குக்குமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சிருந்தேன். நம்ம ரெடி பண்ண வச்ச விளக்குகளை வந்து கோலம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்துக்கும் நம்ம தனித்தனியாக கோலம் போடுறது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாக கிடைக்குது. இதுக்குள்ள வந்து கோல மாவு இல்லை அரிசி மாவு இது வேணால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக பார்த்தீங்கன்னா இப்படி தட்டிட்டிங்கன்னா போதும், அழகாக கோலம் விழுந்துடும். பாருங்க இப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம விளக்கேற்றுறோமோ அங்கெல்லாம் இப்படி தட்டிட்டோன்னா அழகாக இது தாமரைப்பூ டிசைன், நிறைய டிசைன் வருது. இதெல்லாம் இப்படி வச்சு நம்ம அழகாக விளக்கேற்றிடலாம். இப்போ எல்லா விளக்குக்கும் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். விளக்கு அப்படின்னா நம்ம நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குழிவான பிளேட்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ நல்லெண்ணெய் போட்டு அது திரிகளை வந்து இப்படி நனைச்சி வச்சிருங்க. வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து போட்டு டக்கு டக்குன்னு விளக்கேற்றிடலாம். ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. இப்போ இந்த பூத்திரி எல்லாமே வந்து இந்த சின்ன அகல்ல நான் வந்து வச்சிடுறேன். பாருங்க எவ்வளோ அழகா நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ இந்த பெரிய தீபத்தில் ரெட்டை ரெட்டை தீயா, இதுவும் நல்ல எண்ணெயில் ஊறிருக்கு. இது இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த 5 முகமே வந்து ரெட்டை ரெட்டை தீயா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடம் எடுத்துக்கிட்டு இதை நல்லா அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க அப்படி லேசாக அப்படி பண்ணாலே நல்லா பவுடர் ஆகிடும். இந்த பவுடரை எடுத்து ஒவ்வொரு திரி நுனியிலையும் லேசாக அப்படி அப்ளை பண்ணிடணும். ஏன்னா நம்ம கார்த்திகை அன்னைக்கு நிறைய விளக்குகள் ஏற்றுவோம். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து விளக்கேற்றிடலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா இந்த விளக்கேற்றுற நேரத்துக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க எல்லா திரி நுனியிலையும் நான் லேசாக அந்த சூடத்தை வச்சுட்டேன். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, விளக்க வந்து தரையில வைக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி வாழை இலை கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சதுரமாக கட் பண்ணி இந்த வாழை இலையை வச்சு இது மேலே வச்சு விளக்கேற்றலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும். இன்கேஸ் லேசா எண்ணெய் கசிஞ்சா கூட நமக்கு தரை வந்து அழுக்காகாம இருக்கும். விளக்குக்கு வந்து இந்த மாதிரி வாழை இலை வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ மடல் நம்ம பிரிப்போம் இல்லையா, அது இந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். இதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எண்ணெய் கசிஞ்சாலும் நமக்கு வாழைப்பூ மடல் இருக்கும், அதனால தரை வந்து அழுக்காகாது. விளக்கு வந்து தரையில வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், விளக்கு வந்து கார்த்திகை அன்னைக்கு காத்துல ரொம்ப வந்து எரியறது கஷ்டமா இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம ஏத்திக்கிட்டே இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மடலோட ஷேப் பாருங்க இப்படி இருக்கு இல்லையா, அதனால காத்து எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நீங்க இதை திருப்பி வச்சிடலாம். இன்கேஸ் காத்து இப்படி வருதா நீங்க இப்படியே வைக்கலாம். இல்ல காத்து இந்த பக்கமா வருதுன்னா நம்ம இந்த மடலை இப்படி திருப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த விளக்கு வந்து அணையாம நல்லா எரியும். இந்த டைரக்ஷனை பார்த்து நீங்க இந்த அகலை வந்து எப்படி வேணுமோ அப்படி நீங்க திருப்பிக்கலாம். அது வந்து காத்து எந்த பக்கம் அதிகமா வீசுதோ அந்த பக்கம் தடுக்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா விளக்கு வந்து அணையாம சூப்பரா எரியும். இப்ப நம்ம இந்த மடல் யூஸ் பண்ணதுனால நமக்கு 3 விதமான பெனிஃபிட்டும் கிடைச்சிருது. தரையில வைக்காம நம்ம மடல்ல வைக்கிறோம். எண்ணெய் கசிஞ்சாலும் இந்த மடல் வந்து நமக்கு தரையை அழுக்காகாம பாதுகாக்கும். காத்தடிச்சாலும் இந்த போர்ஷன் வந்து நமக்கு விளக்கு அணையாமையும் பாதுகாக்கும். இந்த மாதிரி போடுற பூத்திரி வந்து சென்டர்ல அழகா எரியும். நம்ம இந்த மாதிரி நீலத்திரி போடுறோம் இல்லையா, இது வந்து வெளிய பக்கம் அப்படி நீட்டிட்டு இல்லாம உள் பக்கம் இப்படி மேல தூக்கி இருக்கிற மாதிரி பாத்தீங்களா, இந்த மாதிரி விட்டுட்டோம்னா திரியில இருந்து எண்ணெய் கசியும் இல்லையா, அந்த மாதிரி கசியாம இருக்கும். அப்படி கசிஞ்சாலும் விளக்குக்குள்ளேயே கசியும், வெளியில வந்து சிந்தாம இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா அப்படியே பொட்டு மாதிரி நேரா நம்ம லைட் போட்டா மாதிரி அவ்வளோ அழகா எரியும். விளக்கு வந்து தீப்பெட்டி வச்சு ஏத்தாம இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏத்திக்கிட்டு இது மூலமா நம்ம ஏத்துறது எப்பவுமே நல்லது. அது இல்லாம நமக்கு ஏத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க நம்ம அந்த சூடம் வச்சதுனால டக்குன்னு இந்த விளக்கு பக்கத்துல கொண்டு போகும்போதே எரியுது பாருங்க, பாத்தீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு விளக்கேத்திடலாம். இதுவும் பாருங்க நேரா அழகா எரியும். பாருங்க பாருங்க விளக்கு வந்து எவ்வளோ அழகா இது சென்டர்ல நீட்டா எரியுது. இது வந்து அழகா நம்ம நிறுத்தி வச்சதுனால நல்லா அப்படியே பொட்டு போல ரொம்ப அழகா எரியுது பாருங்க. நம்ம இன்னைக்கு கார்த்திகைக்கான புது விளக்கு வாங்கி
அதை ஏத்துறதுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். பழைய விளக்க சுத்தம் பண்றது, கருப்பா இருக்கிற விளக்க புது விளக்கா எப்படி மாத்துறது, எப்படி வந்து ஈஸியா பூத்திரி குத்து விளக்கு போடுற மாதிரி நீளத்திரி பண்றது, எண்ணெய் கசியாம சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும், விளக்கு காத்துல அணையாம நம்ம எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பாருங்க, அழகா கார்த்திகை தீபம் சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த எல்லா டிப்ஸும் யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் வாசல்லையும் வெளியிலையும் நிறைய விளக்குகள் ஏற்றி இந்த திருக்கார்த்திகை பண்டிகையை நம்ம கொண்டாடலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு திருக்கார்த்திகை ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.